வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தில் மார்ச் மாத புக்கிங்கில் நாளைக்கு ஓப்பன் ஆக போகிறது 300 ரூபா சிறப்பு வழி தரிசனங்க. அதுக்கப்புறம் மத்தியானம் 3 மணிக்கு அக்காமடேஷன். இது ரெண்டும் நாளைக்கு ஓப்பன் ஆகுது. அதை பற்றின விவரங்கள்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி தேதி 25. இன்றைக்கி காலையில் சீனிவாச திவ்ய அனுக்கிரக ஹோமம் அதுக்கான புக்கிங் இன்றைக்கி ஆரம்பிச்சதுங்க. ஜனவரி மாத புக்கிங். ஆக்சுவலாக அதில் வைகுண்ட ஏகாதசி புக்கிங் ஓப்பன் ஆகிடுச்சு அன்றைக்கி. ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த வைகுண்ட ஏகாதசி புக்கிங் 300 ரூபா டிக்கெட்டு விஐபி பிரேக் தர்ஷன். இதை தவிர வேறு எதுக்கும் வாய்ப்பே கிடையாது ஆன்லைனில் சொல்லியிருந்தாங்க. இல்லைனா எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு தான் வரணும். அது 8ஆம் தேதிக்கு மேலே கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி புக்கிங் இந்த சீனிவாச திவ்ய அனுக்கிரக ஹோமத்தில் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இதை பற்றி எந்த முன்னறிவிப்பும் இல்லை. இந்த புக்கிங் ஓப்பன் ஆன பிறகு தான் தெரிஞ்சது இந்த 10 நாளைக்கும் சேர்த்து ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு. ஓரளவு எடுக்க முடிஞ்சவங்க எடுத்திருக்காங்க. அது மாதிரி இதுக்கான அக்காமடேஷன் இன்னும் ஓப்பன் பண்ணலைங்க. அதாவது திருப்பதியில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, திருமலையில் இன்னும் ஓப்பன் பண்ணலை. கீழே திருப்பதியில் மட்டும் அக்காமடேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த வைகுண்ட ஏகாதசி 10 நாளைக்கும் சேர்த்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. திருமலைக்கு இன்னும் ஓப்பன் பண்ணலை. ஓப்பன் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அது மாதிரி எந்த அறிவிப்பும் இது வரைக்கும் இல்லைங்க. எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரியல. நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு மார்ச் மாதம் புக்கிங் ஓப்பன் ஆகும்போது இதுக்கும் சேர்த்து ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் மார்ச் மாதத்துக்கான 300 ரூபா சிறப்பு வழி தரிசன டிக்கெட்டு நாளைக்கு காலையில் 11 மணிக்கு ஓப்பன் ஆகுதுங்க. வழக்கமாக இந்த 300 ரூபா டிக்கெட் பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி காலைல 10 மணிக்கு ஓப்பன் ஆகும். வைகுண்ட ஏகாதசி புக்கிங் வந்ததுனால இது 26ஆம் தேதிக்கு மாற்றினாங்க. அதை விட முக்கியம் 10 மணிக்கு மாற்றி இல்லாமல் 11 மணிக்கு இப்போ மாற்றிருக்காங்க. இந்த புக்கிங் நாளைக்கு காலையில் 11 மணிக்கு தாங்க ஓப்பன் ஆகுது. மார்ச் மாதத்துக்கான கோட்டா இது. 31 நாளும் இந்த புக்கிங் ஓப்பனில் இருக்கும். இடையில எதுவும் பிரேக் கிடையாது. இது மத்தியானம் 2 மணிக்கு தான் ஸ்லாட் ஆரம்பிக்குங்க. காலைல 11 மணிக்கு ஆரம்பிக்காது. முன்னெல்லாம் 11 மணிக்கு ஆரம்பிச்சுட்டு இருந்தது. வைகுண்ட ஏகாதசிக்கு 12 மணிக்கு ஆரம்பித்தாங்க. நார்மலாக இந்த 300 டிக்கெட் என்ன டைமிங் பார்த்தீங்கன்னா மத்தியானம் 2 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் ஸ்லாட் போட்டு கொடுத்துருப்பாங்க. 2, 4, 5, 6ன்னு வரிசையாக கொடுத்துருப்பாங்க. ஒரு மணி நேரத்துக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 2300 பேர்லேருந்து 2500 வரைக்கும் சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி இதில் டோக்கன் கொடுக்குறாங்க. மத்தியானம் 2 மணி ஸ்லாட்டில் போகிறவங்களுக்கு ஓரளவு சீக்கிரமாக சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடுறாங்க. 3:30 மணி 4 மணிக்குள்ளே தரிசனம் பார்த்துட்டு வந்துடுறாங்க. அதனால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த மத்தியானம் 2 மணி ஸ்லாட்டுக்கு ரொம்ப பரபரப்பாக டிக்கெட் எடுப்பாங்க. நைட்டு அங்கே தங்க போகிறோம் அப்படிங்கிற பிளான் இல்லைன்னா 2 மணி ஸ்லாட்டில் டிக்கெட் எடுத்துங்க. ஓரளவு 5 மணிக்குள்ளே சாமி பார்த்துட்டு வெளியில் வந்துடலாம். நைட்டு அங்கே ஹால்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு பிளானில் இருந்தீங்கன்னா நீங்கள் நிதானமாக டிக்கெட் எடுக்கலாங்க. 5 மணி 6 மணிக்கு மேலே நிதானமாக எடுக்கலாம். ஏன்னா நீங்கள் ஒரு 7 மணி 8 மணிக்கு டயத்துக்கு மேலே நீங்கள் ஸ்லாட் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய டிக்கெட் அவைலபிள் இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக புக்கிங் ஆகாது. ஃபஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி காட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2 மணி 4 மணி ஸ்லாட்லாம் வேகமாக புக் ஆகிடும். இரவு 8, 9, 10 மணி ஸ்லாட்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியாக தான் புக் ஆகும். நிறைய அவைலபிலிட்டி இருக்கும். அதனால் இப்போ நீங்கள் பொறுமையாக தான் எடுக்கணும்னு பிளான் பண்ணிங்கன்னா நைட் அங்கே தங்குற பிளானில் இருந்தீங்கன்னா 7 மணிக்கு மேலே ஸ்லாட் போட்டு எடுத்துங்க. கொஞ்சம் நிதானமாக புக்கிங் பண்ண முடியும். இந்த புக்கிங்கில் ஒரு தடவை நீங்கள் லாகின் பண்ணி எடுக்கும்பொழுது இல்லைன்னா ஒரு ஃபோன் நம்பர் இல்லைன்னா ஒரு ஆப்பில் நீங்கள் டிக்கெட் எடுக்கும்பொழுது மேக்ஸிமம் 6 பேர் வரைக்கும் எடுக்கலாங்க. அதுக்கு மேலே எடுக்க முடியாது. 6 பேருடைய பெயர், அவங்களுடைய வயது, அப்புறம் மேல் ஃபீமேல், அப்புறம் அவங்களோட ஆதார் நம்பர் இது எல்லாத்தையுமே நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். அட்ரஸ் காலத்தில் யாராவது ஒருத்தவங்களோட அட்ரஸ் கொடுத்தா போதும். ஒரு ஃபோன் நம்பருக்கு 6 பேர் வரைக்கும் எடுக்க முடியுங்க. அது மாதிரி அதுக்கு மேலே நபர்கள் இருந்தீங்கன்னா பிரித்து எடுத்துங்க. இன்னொரு ஃபோன் நம்பர்லேயும் சேம் டயத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மாதிரி ரெண்டும் சேர்த்து எடுத்திங்கன்னா ஓரளவு டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ 11 மணிக்கு ஓப்பன் ஆகிறதுனால 10:55க்கு நீங்கள் லாகின் பண்ணி ரெடியாக இருங்க. 11 மணி தான் ஓப்பன் ஆகுதுன்ட்டு நீங்கள் 11 மணிக்கு ஓப்பன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 3 நிமிஷம் 4 நிமிஷம் மேலே போகும். அதுக்கப்புறம் சமயத்தில் ஏதாவது மிஸ் ஆகிடுச்சுன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குங்க. அதிகபட்சம் ஒரு 1/2 மணி நேரம் தாங்க இருக்கும். 1/2 மணி நேரத்தில் கண்டிப்பாக இது புக் ஆகிடும். கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 4.5 லட்சம் டிக்கெட்டுக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. மார்ச் மாதம் ஓரளவு நார்மலாக பார்த்தீங்கன்னா திருமலையில் கூட்டம் குறைவாக தாங்க இருக்கும். ஏன்னா இப்போ எல்லா ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாமே எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கிறதுனால மார்ச் மாதம் சாதாரண பொதுவாக வர்ற பக்தர்கள் கூட்டம் கம்மியாக இருக்கும். ஆனால் 300 ரூபா சிறப்பு வழி தரிசன டிக்கெட் கண்டிப்பாக புக் ஆகிடும். எப்படியும் ஆன்லைனில் இருக்கிறதுனால இது கண்டிப்பாக புக் ஆகிடும். மத்தியானத்துக்கு மேலே கண்டிப்பாக திருமலையில் கூட்டமாக தாங்க இருக்கும். ஆனால் காலையிலலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும். இந்த இலவச தரிசனத்துக்கு வர டிக்கெட்டு இந்த எஸ்எஸ்சி டோக்கன் வாங்கிட்டு வர டிக்கெட் கம்மியாக இருக்கிறதுனால நார்மலாக 300 ரூபா டிக்கெட்டை பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக சாமி தரிசனம் பார்ப்பாங்க. ஓரளவு கூட்டம் குறைவாக இருக்கும். சீக்கிரமாக பார்த்துட்டு வரலாம். அந்த கூட்டம் இல்லாதனால இவங்க பார்க்குற நேரம் கொஞ்சம் குறையும். நார்மலாக 2 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரத்துக்குள்ளே சாமி தரிசனம் பார்த்துட்டு வரலாம். மார்ச் மாதத்தில் இப்படி தான் இருக்குது. போன வருஷம் மார்ச் மாதம்லாம் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்தில் சாமி தரிசனம் பார்த்து வந்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி தான் சுச்சுவேஷன் இருந்தது. ஒரு மார்ச் மாதமும் அந்த மாதிரி தாங்க இருக்கும். இந்த வைகுண்ட ஏகாதசி புக்கிங்கில் நிறைய பேர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறையா வந்திருந்தது. எங்களால் எடுக்க முடியல, டிடியில் சரியாக பண்ணல, அவங்க ஒரு பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்கிற மாதிரி நிறைய கமெண்ட் வந்துகிட்டு இருக்குது. எடுக்காதவங்க நிறையா பேர் சொல்லிட்டு தாங்க இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறதுலாம் என்னை பற்றி டீட்டெயில் தெரியல. அதை பற்றி நம்ம ஆராய்ச்சி தேவையில்லை. ஆனால் நமக்கு டிக்கெட் எடுக்கணும்னு வச்சுங்களேன், 10 மணிக்கு ஓப்பன் ஆகுதுன்னா 10 மணிக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். 11 மணிக்கு ஓப்பன் ஆகுதுன்னா நம்ம 10:55 லாகின் பண்ணி ரெடியாக இருந்தோம்னா கன்ஃபார்மாக ஓப்பன் ஆகும். கண்டிப்பாக எடுக்கலாம். நானும் வைகுண்ட ஏகாதசியில் எடுத்திருக்கேன். நிறைய பேர் லட்சக்கணக்கான பேர் எடுத்திருக்காங்க.
1,40,000 டிக்கெட் வைகுண்ட ஏகாதசி புக்கிங்ல டிக்கெட் எடுத்திருக்காங்க. ஆனா மொத்தம் ட்ரை பண்ணவங்க பார்த்தீங்கன்னா, 11,00,000 பேருக்கு மேலன்னு சொல்றாங்க. அவ்வளோ பேர் ட்ரை பண்ணாங்க. அதில 1,40,000 பேர் செலக்ட் ஆயிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதே மாரி தாங்க அந்த 300 டிக்கெட்டும். எப்போதுமே டஃப்பா தான் இருக்கும். 1/2 மணி நேரத்தில கண்டிப்பா புக் ஆயிடும். 4,50,000 டிக்கெட் 30 நிமிஷத்தில புக் ஆகுதுன்னா, அப்ப எவ்வளோ ஃபாஸ்ட்டா புக் ஆகுதுன்னு பாருங்க. அதனால நம்ம கண்டிப்பா எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில, நம்ம ஞாபகமா வச்சுக்கிட்டு 10:55க்கு ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணி ரெடியா இருந்தோம்னா, அவங்க அந்த டயத்துல 11 மணிக்கு மாறும்பொழுது, நம்மளும் கரெக்ட்டா லாகின் பண்ணோம்னு வச்சுக்கங்களேன், அடுத்து ஒரு 1 நிமிஷத்துல நமக்கு ஓப்பன் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம எடுக்கிறதுக்கு டைமிங் தான். அதுக்கப்புறம் 1 நிமிஷத்துல நம்ம எடுத்துடலாம். அதிகபட்சம் 2 நிமிஷம், 3 நிமிஷத்துக்குள்ள டிக்கெட் நம்மளால எடுக்க முடியும். அது மாரி பேமெண்ட் ஆப்ஷனுக்கு பாருங்க, அதுல மேக்ஸிமம் ஜிபே யூஸ் பண்ணுங்க. ஓரளவு சுலபமா டிக்கெட் எடுக்க முடியும். ஏன்னா, இப்போ ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஜிபே தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் கார்டு பேமெண்ட், நெட் பேங்கிங் எல்லாமே காட்டுறாங்க. நீங்க ஜிபே யூஸ் பண்ணீங்கன்னா, அந்த ஜிபே பக்கத்துல கிளிக் பண்ணீங்கன்னா போதுங்க. டைரக்ட்டா உங்க ஆப் ஓப்பன் ஆகும். அதுல நீங்க பாஸ்வேர்ட் போட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் உங்களுக்கு டிடிடிக்கு இவ்வளோ அமௌண்ட் கட்டுறது கன்ஃபார்மான்னு கேட்கும். ஆமான்னு நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் யுபிஐ ஐடிய போட்டு பேமெண்ட் சாங்ஷன் பண்ணிடலாம். 10 செகண்ட், 20 செகண்ட் வேலை தான். அது ஈஸியா முடிஞ்சிரும். அப்ப ஜிபே இல்ல என்ட்ட பேடிஎம் வேற ஏதாவது இருக்குன்னா, அது கீழ பாருங்க அதர் யுபிஐ ஐடின்னு போட்டிருப்பாங்க. அத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களோட ஆப்ல நீங்க என்ன ஐடி வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் ஓப்பன் ஆகும். அதுல உங்களுக்கு எதுன்னு பார்த்துட்டு அத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, அந்த ஆப் ஓப்பன் ஆகும். அதுல மூலமா சாங்ஷன் பண்ண முடியும். இது ஓரளவு சுலபமா பண்ண முடியும். இது இல்லாம நீங்க கார்டு பேமெண்ட், நெட் பேங்கிங் எல்லாம் போனீங்கன்னா, கொஞ்சம் டிலே ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதுதான் ஃபுல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அத விட அட்வான்ஸா இது வந்ததுனால, இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டா இருக்கு. கார்டு பேமெண்ட் போட்டோம்னா, கண்டிப்பா கார்டோட நம்பர் போடணும். அதுக்கப்புறம் அதோட எக்ஸ்பைரி டேட்டு, சிவிவி நம்பர், அதுக்கப்புறம் கார்டு ஹோல்டர் நேம் இதெல்லாம் போட்டு நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்த பிறகு நீங்க சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் உங்களால பேமெண்ட் சாங்ஷன் பண்ண முடியும். அதனால அது கொஞ்சம் டிலே ஆகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்குள்ளார நமக்கு டென்ஷன் ஆகும் தேவையில்லாம கிடைக்குமா, கிடைக்காதான்னு கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அதே சமயம் இந்த ஜிபே மூலமா பண்ணும்பொழுது ஃபாஸ்ட்டா பண்ண முடியுங்க. இதுவும் ஒண்ணும் சேம் தாங்க. இதுவும் ஒண்ணும் பெரிய வித்தியாசம் கிடையாது. 2மே ஆன்லைன் பேமெண்ட் தான். நெறைய பேர் இப்ப ஜிபே யூஸ் பண்ணி வேகமா பண்ணும்பொழுது, நம்ம மட்டும் கார்டு யூஸ் பண்ணி பண்ணோம்னா, நமக்கு டிலே ஆகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஜிபே யூஸ் பண்ணோம்னா, நமக்கும் ஃபாஸ்ட்டா புக்கிங் கிடைக்கும். வாய்ப்பு இருக்கவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு அடுத்தது மத்தியானம் 3 மணிக்கு திருமலா, திருப்பதி 2க்கும் சேர்த்து அக்காமடேஷன் மார்ச் மாசத்துக்கான புக்கிங் ஓப்பன் ஆகுதுங்க. திருமலைய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, தரிசன டிக்கெட் இருந்தா மட்டும் தான் கம்ப்ளீட்டா மாத்தியாச்சு. அதனால நேரடியா போய் ரூம் எடுக்கணும்னா எடுக்கலாமே தவிர, ஆன்லைன்ல தரிசன டிக்கெட் இருந்தா மட்டும் தான் நீங்க ரூம் எடுக்க முடியும். அது மாரி 100% இது போயிடுச்சுங்க. அதனால டிக்கெட் இருந்தா நீங்க அந்த அக்காமடேஷன் ஓப்பன் பண்ணீங்கன்னா, நேரா அது புக்கிங் ஹிஸ்டரி தான் போகும். அதுவே போயிடும். அதுல நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன்னு காட்டும். அதுல நீங்க தர்ஷனுக்கு டிக்கெட் எடுத்திருந்தீங்கன்னா, கீழ புக் அக்காமடேஷன் அப்படின்னு ஆப்ஷன் வருங்க. இல்ல வேற சேவைகள். ஆர்ய சேவா, இல்ல விர்ச்சுவல் சேவா, இல்ல அங்க பிரதட்சணம், சீனியர் சிட்டிசன் அதுல ஏதாவது இருந்தீங்கன்னா, அந்த சேவைய ஓப்பன் பண்ணுங்க. அதுல உங்க டிக்கெட் இருக்கும். அதுல போய் பார்த்தீங்கன்னா, புக் அக்காமடேஷன் அதுலயும் ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, நேரடியா எந்த டேட்ல நீங்க தர்சனுக்கு புக் பண்றீங்களோ, அந்த டேட்டும் அதுக்கு முதல் நாளும் சேர்ந்து ஓப்பன் ஆகுங்க. உதாரணமா 10ஆம் தேதி நீங்க புக் பண்ணியிருக்கீங்கன்னா, 9ஆம் தேதியும் 10ஆம் தேதியும் ஓப்பன் ஆகும். அதுல நீங்க எந்த டேட் வேணுமோ அதுல நீங்க டிக்கெட் எடுத்துக்கலாம். அதாவது ரூம் எடுத்துக்கலாம். எந்த டேட் நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, அடுத்த உடனே கீழ ஆப்ஷன் வரும். அதுல பார்த்தீங்கன்னா, என்னென்ன ரூம் ரூ. 100 ரூ. 1000 1518 3 கேட்டகரி ரூம் இருக்கும். 3லயும் எவ்வளவு அவைலபிலிட்டின்னு காட்டும். இவ்வளவு ரூம் இருக்குன்னு காட்டும். அதுல நீங்க எது வேணுமோ நீங்க எடுத்துங்க. அந்த மாரி தான் ஆப்ஷன் வரும். ரூ. 100 ரூமும் பார்த்தீங்கன்னா, இப்ப ராம்பகிஜா கெஸ்ட் ஹவுஸ், ஸ்ரீ வராகசாமி கெஸ்ட் ஹவுஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரூ. 100 கேட்டகரில வருது. நல்ல பெரிய ரூமாவே இருக்குங்க. ஒரு 3 பேரு கட்டில்ல தாராளமா படுக்கலாம். அதுல கெய்சர் வசதி, டாய்லெட், பாத்ரூம் வசதிலாம் பக்காவா இப்ப ரெடி பண்ணியிருக்காங்க. லிஃப்ட் வசதியோட இருக்குங்க இந்த பில்டிங்லாம். வேணுங்கிறவங்க அத யூஸ் பண்ணிக்கலாம். கோயிலுக்கு பக்கத்திலேயே இருக்கிற இடம் இது. ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அதுக்கடுத்து ரூ. 1000 பார்த்தீங்கன்னா, மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங் 4 விதமான பில்டிங்ஸ் இருக்கு. கௌஸ்தவம் கெஸ்ட் ஹவுஸ், பாஞ்சஜன்யம் கெஸ்ட் ஹவுஸ், நந்தா கெஸ்ட் ஹவுஸ், மாத்திரை ஸ்ரீன்னு 4 விதமான காட்டேஜ் இருக்கு. எல்லாமே மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங்க. நல்ல ஒரு பெரிய 3 பேர் 4 பேர் படுக்கிற மாரி கட்டிலு, அதுக்கப்புறம் சோஃபா, ஒரு பங்கர் பெட் இந்த மாரி நெறைய வசதிகளோட உள்ளது இது. அது மாரி எடுத்துக்கலாம். இல்ல அதுக்கடுத்து 1518ங்கிறது ஏசி காட்டேஜ். இந்த மாரி ஒண்ணுங்கலாம் எடுத்துங்க. ஏசி காட்டேஜ்னா ஒரு 7, 8 பேர் போனா கூட தங்குறதுக்கு பெரிய வீடாவே இருக்கும் அது. அதனால அந்த மாரி வாய்ப்பு இருக்கும் எடுத்துக்கங்க. எதுவா இருந்தாலும் தரிசன டிக்கெட் வேணுங்க. இது அந்த மாரி பிளான் பண்ணீங்க. இது 3க்குமான புக்கிங் நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகுதுங்க. இது திருமலை மட்டும் இல்ல, திருப்பதியிலயும் அந்த மாரி மாத்திருக்காங்க. திருப்பதியில உள்ள 3 காட்டேஜ் விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், மாதவம் இது 3மே பார்த்தீங்கன்னா, டிக்கெட் இருந்தா மட்டும் தாங்க நீங்க ஆன்லைன்ல புக் பண்ண முடியும். அந்த மாரி மாத்தியாச்சு. அதனால திருமலையில கிடைக்கலன்னா, திருப்பதியில கன்ஃபார்மா உங்களுக்கு ரூம் கிடைக்கும். வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அதனால கிடைக்கலன்னு யோசனை பண்ணாதீங்க. திருமலையில முடிஞ்ச வரைக்கும் திருமலையில ட்ரை பண்ணி பாருங்க. அவங்க டயத்துக்கு அதே மாரி தாங்க 3 மணிக்கு ஓப்பன் ஆகுதுன்னா, நீங்க 2:55 லாகின் பண்ணி ரெடியா இருந்தீங்கன்னா, கரெக்ட்டா அதுவே போயிடுங்க அது. அதே மாரி இதுல புக்கிங் அக்காமடேஷன் புக்கிங் ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, நீங்க குறிப்பிட்ட டேட்ட செலக்ட் பண்ண பிறகு, அந்த டிக்கெட் ஹோல்டர்ல மேக்ஸிமம் 2 பேர் அதுவே காட்டும். இவங்க 2 பேர் மினிமம் 2 பேராவது தங்கணும். ஒரு ஆளுக்கு நீங்க டிக்கெட் எடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு அக்காமடேஷன் கிடைக்காதுங்க. 2 பேர் இருந்தா மட்டும் தான் அக்காமடேஷன் கிடைக்கும். அந்த 2 பேர் அது காட்டும். மினிமம் 2 பேராவது இதுல பதிவு பண்ணணும்னு வரும். யாராவது 2 பேர் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா புக்கிங் வந்துரும் அதுல.
திருமலை முடிஞ்சு போச்சுன்னா அதுக்கடுத்து திருப்பதியில் பாருங்கள். அங்கே எதுவுமே கிடைக்கல அப்படின்னா திருப்பதி வாங்க. ஒரு எப்படியும் 15 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடும். அது வரைக்கும் கிடைக்கல, எல்லாமே புக்கிங் முடிஞ்சு போச்சு, ரெட் கலரில் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் கீழே திருப்பதியில் எடுங்க. திருப்பதியில் பஸ் ஸ்டாண்டு எத்தாப்பில் இருக்க சீனிவாசம், மாதவம் இது 2ம் இருக்குது. அப்புறம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எத்தாப்பில் இருக்கிற விஷ்ணு நிவாசம் இதுவுமே இருக்குது. எல்லாமே நல்ல வசதியான காட்டேஜ் தாங்க. சீனிவாசத்தை பொறுத்த வரைக்கும் 200, 400, 600ன்னு 3 கேட்டகரியில் அங்கே ரூம் இருக்குது. 200ங்கிறது சாதாரண நான் ஏசி ரூமு. அப்புறம் 400, 600லாம் ஏசி ரூமுங்க. மாதவத்தை பொறுத்த வரைக்கும் 2 தாங்க, ஃபுல்லாகவே ஏசி. 800, 1000ன்னு 2 கேட்டகரியில் இருக்குது. இது 2மே ஏசி தான். விஷ்ணு நிவாசத்துலேயும் 4 கேட்டகரியில் கிடைக்குங்க. 300 ஸ்டாண்டர்ட் ரூம் கிடைக்குங்க. அதுக்கப்புறம் வந்து அதுலேயே ஏசி ரூம்னா 800. அதுமாதிரி ஏசி சூட்டு, நான் ஏசி சூட் இருக்குது 500, 1300 அதுமாதிரி தனித்தனியாக 4 கேட்டகரியில் விஷ்ணு நிவாசத்துலேயும் ரூம் கிடைக்கும். ஆன்லைனில் எடுக்கிறது இப்போ ஓரளவு சுலபமாக இருக்குது. அதே சமயம் தரிசன டிக்கெட் கையில் இருக்கணும். அப்படி இருந்து எடுத்தோம்னா திருப்பதியில் ஈஸியாக ரூம் எடுக்கலாம். இப்போ திருமலை கிடைக்காதவங்க தான் திருப்பதி வருவாங்க. அதனால் திருப்பதியில் தங்கினா போதும் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா திருப்பதியை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் ரூம் எடுக்கிறது கொஞ்சம் சுலபமாக இருக்கும். ரொம்ப பரபரப்பு இருக்காது. நிறையா நீங்கள் செலக்ட் பண்ணி எடுக்கலாம். திருப்பதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் கிடையாது, என்கிட்ட தரிசன டிக்கெட் இல்லை, தங்கறதுக்கு தேவஸ்தான ரூம் வேணும்னா திருச்சானூர் இருக்க தோலப்பா கார்டன் மட்டும்தாங்க. அதில் ஒரு 24 ரூம் இருக்குது. ஏசி ரூம், நான் ஏசி ரூம்னு 2 கேட்டகரியில் ரூம் இருக்குது. அதில் 24 ரூம் தான் மொத்தமே இருக்குது. அது மட்டும்தான் டிக்கெட் இல்லாமலும் ரூம் எடுக்கலாங்கிற பட்சத்தில் இருக்குங்க. வேறு எதுவுமே கிடையாது. மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா தரிசன டிக்கெட் இருந்தால் தான் ரூம் எடுக்கலாங்கிற மாதிரி மாற்றிட்டாங்க. அதனால் திருமலை தேவஸ்தான ரூம் பொறுத்த வரைக்கும் திருமலை, திருப்பதி 2 இடத்துக்குமே தேவஸ்தான ரூம்கள் தங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா தரிசன டிக்கெட் இருந்தால் தான் ட்ரை பண்ணலாங்க. இல்லைன்னா ட்ரை பண்ண முடியாது. வாய்ப்பு இருக்கவங்க அதை யூஸ் பண்ணி ரூம் எடுத்துங்க. முடிஞ்ச வரைக்கும் ரூம் எடுத்துக்கிறது தாங்க சேஃப்டி. ஏன்னா தரிசன டிக்கெட் எடுத்த பிறகு ரூம் எடுக்கலைன்னா உங்களுக்கு தேவையில்லாத டென்ஷன் ஆகும். அடுத்த ஒரு 3 மாதம் கழிச்சு தான் மார்ச் மாதம் வரப்போகுது. அது வரைக்குமே வந்து ரூம் கிடைக்கலையா, அப்போ போய் என்ன பண்ண போகிறோம், விடிய காலைல போகிறதா, எப்போ போகிறதுங்கிற குழப்பம் வரும். முன்னாடியே போகணுமா, விடிய காலைல போனது ரூம் கிடைக்கும், பகலில் போனால் ரூம் கிடைக்காதுங்கிறாங்களா, இந்த மாதிரி டென்ஷன்லாம் இருக்கும். அதெல்லாம் தவிர்க்கணும்னா நீங்கள் முன்பே பிளான் பண்ணி அக்காமடேஷன் எடுத்துங்க. கன்ஃபார்மாக நீங்கள் அக்காமடேஷன் எடுத்துட்டிங்கன்னா அடுத்த 3 மாதம் இதை பற்றியும் கவலைப்படாமல் நிதானமாக நீங்கள் கிளம்பலாம். இதை பற்றி யோசனை இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கலாம். அதனால் கரெக்டாக பிளான் பண்ணி 3 மணிக்கு ஓப்பன் ஆக போகிற அக்காமடேஷனை 2:55 லாகின் பண்ணி ரெடியாக இருங்க. 3 மணிக்கு ஓப்பன் ஆகும்போது எடுங்க. எல்லாருமே எடுத்துட்டு தாங்க இருக்காங்க. எடுக்காம இல்ல. தரிசன டிக்கெட் எடுத்தவங்க எல்லாருக்குமே மேக்ஸிமம் வந்து அது அக்காமடேஷன் எடுத்துட்டு தான் இருக்காங்க. அதனால நீங்களும் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா கிடைக்கும். திருமலையில வைகுண்ட ஏகாதசிக்கான அக்காமடேஷன் பத்தி டீட்டெயில் வரல. வந்துச்சுன்னா தொடர்ந்து சேனல்ல போடுறேங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்கவங்க அதுக்கும் முயற்சி பண்ணி அதுக்கு ரூம் எடுத்துங்க. மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு திருமலா திருப்பதி அப்டேட்ஸோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.